அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் வந்து இணைந்திருக்கிறார். இது ஒரு செய்தியா விக்கி அப்படின்னு கேட்டால், சார் இப்படி ஒரு செய்தி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் குதிரை பேரமா சார்? அதை நாம் சொல்லலை, இதே கொத்தூஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாஸ், அந்த கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டு குதிரை பேரம் நடத்துகிறீங்க சார், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலு அவர்கள், இதோ இப்போ பெஞ்சமின் அவர்கள் அதிமுகவிலிருந்து, அதுவும் முன்னாள் அமைச்சரை நீங்கள் குதிரை பேரம். கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, இது ஒருவேளை யானை பேரமாக இருக்குமோ? இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை இது டைனோசர் பேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேரத்தில் இப்போ பெஞ்சமின் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு? அப்படி உள்ளே வந்திருக்கிறது ஒரு பொறுப்பிலிருந்து இன்னொரு பொறுப்புக்கு வந்திருக்காரா, இல்லை அவங்க உண்மையிலேயே ஆளும் கட்சியாக இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் அங்கே ஒரு பேரம், அது ஒரு குதிரை பேரம், ஒரு டைனோசர் பேரம்லாம் நடந்து அந்த மனுஷன் அதிமுகலேருந்து திமுகக்குள்ளே இணைந்திருக்கிறார். இனி தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய வேத வாக்கு, அதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய காய் நகர்த்தலை செய்ய போகிறேன், என்னுடைய அரசியல் வாழ்க்கை இருக்க போகிறது, அதன் பிறகு தான் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் திமுகவில் இணைந்திருக்கிறேன், தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்களேன். அந்த பேட்டியெல்லாம் பார்த்த கடைசியாக ஒரு கேள்வி, எல்லா பேட்டியும் பார்த்து முடிச்சிட்டேன், கடைசியாக மனசுக்குள்ளே வந்த ஒரே ஒரு கேள்வி, சார் இது குதிரை பேரம் தானே? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ப்ளீச்சிங் பவுடர் தாமோ அன்பரசன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலையில் இருக்குது, மைதா என்ன விலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் பார்த்தீங்களா. தாமோ அன்பரசன் அவர்கள் இப்போ ரொம்ப பேசுகிறாருங்க. ரொம்ப பேசுகிறாருன்னா எல்லா மீட்டிங்லேயும் போய் அவன் சொல்லி தாவேக்காவினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாத்தையும் திட்டுறாரு. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு யாருக்கும் சரியான எதுவுமே இல்லை, அவங்களாம் திருட்டு கும்பலை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு ஒரு அமைச்சர் வந்து பேசினாராம். அவர் வந்து சுற்றுலாத்துறை, சார் நீங்கள் சுற்றுலாத்துறையில் சுற்றுச்சூழல் துறையே தெரியாமல் இங்கெல்லாம் இப்போ அமைச்சராகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற பேச்சுக்கள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரல். அப்போது இந்த வைரலான வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த நபர்களை, அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை இவங்க வந்து இவ்வளோ கேவலமாக சித்தரிக்கும் போது மக்கள் அதை பார்க்கும்போது மக்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. சில யூடியூப் ஊடகங்கள் இருக்காங்க, நேரடியாக போய் மக்கள்கிட்டே போய் மைக்கை நீட்டி ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து, அந்த ஒரு மாதத்துக்கு விஜய் அவர்களுக்கு நீங்கள் என்ன ஸ்கோர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்களாம் அப்படி கேட்கும்போது எனக்கு உங்ககிட்ட தானே கேட்க முடியும். ஸோ ஒரு மாதம் முடிவடைந்து விட்டது. புதிய தாவேக்கா அரசு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிங்க. அதாவது டிவிகே மார்க் அப்படின்னு சொல்லி 10க்கு என்ன மார்க்கு, டிஎம்கே எதிர்கட்சியாக, ஏன்னா அந்த மார்க்கும் நம்ம பார்க்கணும்ல, டிஎம்கே எதிர்கட்சியாக 10க்கு என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கீழே நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க. இதை திமுக காரங்களும் பார்ப்பாங்க, தாவேக்கா காரங்களும் பார்ப்பாங்க. மார்க் யாருக்கு எப்படி விழுகுது அப்படிங்கிறத பொறுத்து மக்களுக்கு நல்லது செய்கிறது யார், மக்களுக்கு விரோதமான விஷயங்களை பேசுவது யார், பொய்யை பரப்புவது யார், புரப்பகண்டா பரப்புவது யார், மிகப்பெரிய அளவில் மக்களை இன்னல்படுத்துவதற்கான பிளான் திட்டங்கள், சமூக விரோதிகளை உள்ளே இறக்குவது, இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிட போகிறாங்க. மக்களாகிய டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ண போகிறீங்க. தாவேக்கா மார்க், டிஎம்கே மார்க், இவ்வளோதான். சரி, இதை தாண்டி அடுத்ததாக சில கட்சிகள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் இப்போ இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. பிஜேபி, அண்ணாமலை அவர்கள் போனதுலேருந்து பிஜேபி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக ஒரு நன்றி கூட்டம் நடத்தினார். ஆனால் அதுலேயுமே அதிமுகவினுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள், உள்ளடி பிரச்சனைகள், இப்போ அதிமுகவை சார்ந்தவங்க தாவேக்காக்குள்ளேயும் திமுகக்குள்ளேயும் இணைந்து வருகிறார்கள். என்டிகேவை பொறுத்த வரைக்கும் சீமானன் சொல்லிட்டாரு, இல்லை நான் இப்போதைக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்க போகிறது கிடையாது, எங்களுடைய திட்டமே வேறு, 6 மாதம் நான் சைலண்ட் மோடு, அதன் பிறகு பாரு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி 6 மாதம் கெடு அப்படிங்கிறத விஜய் அவர்களுக்கு தாவேக்கா அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது அந்த கட்சிகளை பற்றி நம்ம அதிகமாக இப்போ பேசுகிறத விட இந்த 2 கட்சிகள் நம்ம பேசினா தான் ரொம்ப சாலச்சிறந்ததாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான மார்க்கை நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தாவேக்கா ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் எம் சாண்ட், பி சாண்ட், ஜல்லி விலை திடீர்னு உயர்ந்துள்ளது. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நாள்தோறும் ஏமாற்றத்தை தந்துட்டு இருக்கீங்களே சோஃபா மாடல் முதல்வரே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி விங், திமுகவினுடைய ஐடி விங் இந்த செய்தியை பரப்புகிறார்கள். திமுகவினுடைய ஒஃபிஷியல் ஐடி விங். இதை யார் ரீபோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டிஆர்பி ராஜா அவர்கள் பண்ணுறார். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், முன்னாள் அமைச்சர், இந்நாள் யாரும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இந்த டிஆர்பி ராஜா அவர் தான் வந்து ஐடி விங்கினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இதை ரீட்வீட் பண்ணுறாரு. இதை ரீட்வீட் பண்ணுறதுனா மனசாட்சி இருக்கணும், அதில் உண்மை இருக்கணும். உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே ரீட்வீட் பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம். அது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன், அப்படி இல்லைனா மக்களை மடைமாற்றம் செய்வதற்கும் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமாக செய்யக்கூடிய செயல் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அப்போ டிஆர்பி ராஜா அவர்களே இது ரீட்வீட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஏதாவது அங்கே போய் செய்திகளை வாசிக்கும் போது தான் தெரியுது, ஐயா இது டிஎம்கே ஐடி விங் இல்லையா, இது அவதூறு ஐடி விங்கியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா கீழே அதுக்கான ப்ரூஃபையும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரூஃபையும் நான் உங்ககிட்ட சொல்லணுமா வேண்டாமா? அந்த ப்ரூஃபில் யாருடைய லெட்டர் பேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாரி சங்கம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. குவாரிகள்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் குவாரி க்ரஷர் அண்ட் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் பத்திரிகை செய்தி வெளியீடு. தற்போது சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் கனிமவள பொருள்களான ஜல்லி, எம்சாண்ட் மற்றும் பீசாண்ட் ஆகியவற்றின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக தவறான மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இது குறித்து பொதுமக்கள், கட்டுமான துறையினர் மற்றும் வாடிக்கையாளர்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் கீழ்கண்டவாறு அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஜல்லிக்கு 4000 ரூபாய், எம்சாண்டுக்கு 5000 ரூபாய், பீசாண்டுக்கு 6000 ரூபாய். ஆனால் எங்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தமிழக அரசு நிர்ணயித்துள்ள விலைக்கும் குறைவாகவே விற்பனை செய்து வருகின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே கனிமவள பொருட்கள் விலை உயர்ந்து விட்டதாக வெளியாகும் ஆதாரமற்ற செய்திகள் மற்றும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதை தவிர்த்து அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே நம்புமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடே அவதூறு பாய்ஸ், இது என்னது? அவதூறை பரப்பாதீங்க, உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பொலிச்சுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க பேசிடுறது உண்மை, நீங்கள் பேசுகிறது ஏதோ ஒரு வன்மத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே கனிம வளத்துக்கான விலை கூடியிருந்தது என்றால் அது கூடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கூடாமல் பார்த்து கொள்வதற்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படிங்கிறது இங்கே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாரால் அது கூட்டப்படும் அப்படின்னு கேட்டால் ஒரு லாபியால் கூட்டப்படும். அந்த லாபியை ஈஸியாக இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரிகள் கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மர்ம நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். போன பதிவில் முக்தாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மைசூரில் இருந்தார், கர்நாடகாவில் ஒரு இடத்துல இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நம்முடைய காவல்துறையை ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு பெண்ணை அவதூறாகவும் பாலியல் ரீதியாகவும் அவர் பேசினாங்க, 2 பேர் பேசினாங்க. அதில் ஒருத்தனை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம், இன்னொருத்தன் கர்நாடகாவில் ஒதுங்கியிருந்தான், அவனையும் தூக்கிட்டு வந்துட்டோம். அவன் மேலே 20க்கும் அதிகமான வழக்குகள், புகார் மனுக்கள் இருந்திருக்கின்றது. ஐயா திமுக அரசாங்கமே, முக்தார் மேலே 20க்கும் அதிகமான அவதூறு வழக்குகள் இருந்த போதும் ஏன் அவன் மேலாம் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுட்டீங்க? உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு கட்சி இவர் தான் போய் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் குடும்பத்துடன் சந்தித்தார், அந்த ஹோல்டை காண்பிப்பதற்காக. ஆனால் இப்போது ப்ரெஸ்ஸில் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் மேலே ஆல்ரெடி 20க்கும் அதிகமான வழக்குகள் இருக்கிறது, புகார் மனுக்கள் இருக்கிறது, அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. இவ்வளோ புகார் மனுக்கள் வந்தும் அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். உடனடியாக எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. முக்தார் அவர்களை அரசியல் விரோதம் காரணமாக தாவேக அரசாங்கம் கைது செய்து விட்டது, அது அடுக்காது. அந்த பேட்டியை அவன் ஒரு பேட்டி கிடையாது, எல்லா பேட்டியும் வேணாலும் எடுத்து பாருங்களேன். ஏதாவது குதர்க்கமாக, கேவலமாக, ரொம்ப அசிங்கமாக, காமராஜ் அவர்களே தப்பாக பேசின மொன்ன அவன். அதனால் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு ஒரு பாடம் புகட்டியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் யார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? சார் நீங்கள் செய்கிறது தப்பு சார். அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? அரெஸ்ட் சார், விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட வந்தேன், குண்டாஸ். இல்லை சார், அவர் உங்கள் ஊழல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கார், வீட்டில் மலத்தை கொட்டுங்கடா. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் செஞ்சதுனால தான் நீங்கள் மக்கள் முன்னாடி தோற்று போனீர்கள். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டால் நல்லது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தும் எங்களுடைய நேர்மையான விமர்சனமும். இதை கூட நாங்கள் அவதூறாக சொல்லலை, இதை கூட உங்களை ரொம்ப கடிஞ்சு கொட்டலை, இதை கூட உங்களே மாதிரி ஆபாசமாக இங்கே பேசி நாங்கள் எதுவுமே வெளிப்படையாக, இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் சொன்னால் வேறு மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நமக்கு அது வரவும் மாட்டுக்கு வரும். ஆனால் இந்த இடத்துல அது பேசுகிறதுக்கான நாகரிகம் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ 20 மனுக்கள், 20 புகார். நம்ம வீட்டு பெண்களை பற்றி அவதூறு பேசுகிறான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் அவனை எதிர்த்து நம்ம போய் ஒரு மனு கொடுக்குறோம். விசாரணையே செய்யாமல் அந்த மனுவை கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
அப்போ அந்த வேலையை செய்யாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகள், இப்போ காவல்துறை அதிகாரிகள்கிட்ட மேலிடத்துலேருந்து உத்தரவு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேலிட உத்தரவுன்னா அந்த ஃபோட்டோ காண்பிப்பார். பாருங்கள் முக்தார், நான் முன்னாள் முதலமைச்சர் கூட ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன், என்னுடைய ஃபேமிலி இது, என்னை அரெஸ்ட் பண்ணிடுவா, தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய தாத்தா காலத்து திமுகவை நீ பாப்ப அப்படிம்பாங்க. பாவம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் பயம் இருக்கும், பயம் காட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். அப்படிங்கிற போது தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனியாவது இப்படி மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடி அவங்க என்ன செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது யார் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சிக்கலை மேலும் அதை ஒதுக்காமல் அந்த சிக்கலை உடனடியாக களைவதற்கான ஆக்ஷன் எடுத்துட்டால் நல்லா இருக்கும். சிங்கப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கி 2000க்கும் அதிகமான புதிய ஒரு பொறுப்பு இல்லாட்டி பணியாளர்களை நம்ம தேர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிற அரசாணையை வெளியிட்ட இந்த தாவேகா அரசை பாராட்டி கமலஹாசன் உட்பட நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு புதிய இனிஷியேஷன் அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்கன்னா அதை பற்றி அன்னைக்கெல்லாம் அரசாணைலாம் விட மாட்டாங்க. வெறுமனே ஒரு ஓகே வாங்க எல்லாம் செஞ்சாச்சு முடிஞ்சு அவ்வளோதான். ஆனால் அது கண்டினியூஸாக நடக்கணும்னா அதுக்குன்னு சில பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் அல்லவா? சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய போலீஸை எடுத்து இந்த சிங்கப்பெண் திட்டத்துக்குள்ளே போட்டால் அந்த போலீஸில் அங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ இதற்குன்னு சில நபர்களை தேர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி 2500க்கும் அதிகமான புதிய நபர்கள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது பாராட்ட வேண்டியது, உடனடியாக அரசாணை அப்படிங்கிறதெல்லாம் பாராட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. வேறு லெவல். அவங்க ரீல்ஸ் போட்டதுக்கு பின்னர் தான் வெளிநாடு சென்றதே தெரியும். அமைச்சர் கீர்த்தனாவின் வெளிநாடு பயணம் குறித்து விமர்சித்த மேயர் பிரியா அவர்கள். அதுக்கு முன்னாடி மேயர் பிரியா அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையே காரில் இருக்கும்போது படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ட்ரோலாக மாறி இருக்கும் மேயர் பிரியா அவர்களே, நீங்களே உங்களை ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ ட்ரோல் பசங்களாம் என்னப்பா செய்வாங்க? அவங்க பாவம் இல்லையா? அவங்க போடப்பட மண்ணள்ளி போடாதீங்கயா. காரிலே வரும்போது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர், தமிழ்நாட்டின் ட்ரோலாக மாறி இருக்கக்கூடிய மேயர் பிரியா, அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா மைக்கை பிடிச்சிட்டு, அதெல்லாம் ஒரு தொழில்துறை அமைச்சர் வெளியில் போகிறாங்கன்னா ப்ரெஸ் மீட்டை கொடுக்கணுங்க. யாருக்கு நாங்கள் எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எவ்வளவு நம்ம அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இங்கே கொண்டு வர போகிறோம், எல்லாத்தையும் டேட்டாவாக கொடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. அங்கே போய் ரீல்ஸ் போட போயிருக்காங்க கீர்த்தனா அமைச்சர் அப்படின்னு சொல்லி மேயர் அவர்கள் சொல்கிறாங்க. இதே அக்கா மேயர் அவர்களே, பவுடர் எங்கேயாச்சும் தெரியுதோ இல்லை ஓவரா இல்லைல்ல, மேயர் பிரியா அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துடும் நமக்குள்ளே. அந்த மேயர் பிரியா அவர்களே தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இதே டிஆர்பி ராஜா அவர்களிடம் இங்கே எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சார் வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதுக்கு அந்த மனுஷன் என்ன செஞ்சார்? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு இதுதான் வெள்ளை அறிக்கை, இதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொன்னார்ல. அங்கே ப்ரெஸ் மீட்லேயே இப்படி தானே சொன்னீங்க. எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம விட்டு போயிருக்கு. இன்றைக்கி ஆந்திராவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓடிடுச்சுன்னு சொன்னாங்களே, இன்றைக்கி எத்தனை மீடியாக்கள் அதை தப்பு, அப்படி ஓடினதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்தில் டைட்டில் போட்டு இங்கிலீஷ் மீடியா வர எல்லாரும் பேசியிருக்காங்க. அப்படிங்கிறத நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களாக்கா? அப்போ டிஆர்பி அண்ணங்கிட்ட நம்ம கேட்டது வெள்ளை அறிக்கை, அண்ணன் காண்பித்தது வெள்ளை பேப்பர். இந்த கீர்த்தனா அமைச்சர் அங்கே போயிருக்காங்க, வரும்போது வெள்ளை அறிக்கையுடன் வராங்களா இல்லாட்டி வெத்து பேப்பருடன் வருகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை அவங்க வெள்ளை அறிக்கையுடன் இத்தனை தொழில் முனைவர்களிடம் நாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா மேயரக்கா எங்கே போவாங்க? பாவம் போவாங்க. அவங்களுக்கா அடுத்த மேயர் பொசிஷன் இருக்கும்ல, எலெக்ஷனில் நிற்க தானே போகிறாங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.